இந்த போரின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போவது இந்த கருவிகள் அல்ல, இந்த அறிவியல் தொழில்நுட்பம் அல்ல. இதை தாண்டி வரலாற்று முறையில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? இந்த போரை நடத்துகிற அரசுக்கும் இராணுவத்திற்கும் பின்வலுவாக இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. போரில் நீண்ட போர் நடத்திய ஒரு பட்டறிவு அவங்களுக்கு இருக்கு. 8 ஆண்டு காலம் அவங்க ஈராக்கோடு சதாம் ஹுசைன் இருக்கிற காலத்துல போர் புரிந்தார்கள். அந்த நேரத்தில் சதாம் ஹுசைனை ஈரானுக்கு எதிராக திருப்பியதே அமெரிக்கா தான். அதை எதிர்த்து அவங்க தாக்கு பிடிச்சு நின்னாங்க. ஆக எந்த வகையிலும் ஈரான் பலவீனமாக இல்லை, வலுவாக இருக்கிறது, ஒன்றுபட்டு இருக்கிறது. ஈரானிய மக்களுடைய முழு ஆதரவையும் பெற்றிருக்கிறது. ஹமாஸுக்கு சொல்றாங்க, எங்க பிணை கைதிகளை தயவு செய்து விட்டுடுங்க, ஆனா இந்த போருக்கு நாங்க மக்கள் பொறுப்பு இல்ல, நெட்டன்யாகுவினுடைய பதவி வெறிதான் பொறுப்பு. இந்த நெட்டன்யாகு மேல இருக்கிற கோபத்தை எங்கள் மீதான கோபமாக காட்டாதீர்கள், தயவு செய்து நீங்கள் போரை நிறுத்திவிடு. போரில் ஈரான் வெற்றி பெறுமானால் பாலத்தீனத்திற்கான ஒரு விடியல் பிறக்கும். பாலத்தீனர்கள் வெற்றி பெற்றால் ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படும். இது ரெண்டு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. இதுல அமெரிக்க சமுதாயம் ஒன்றுபட்டு இல்லை. அமெரிக்காவால் கொமேனி முடிவெடுத்து விட்டார், மக்கள் செயல்படுறாங்கன்னு ஈரான் செயல்படுற மாதிரிலாம் செயல்பட முடியாது. இப்ப இதுவே அவர் என்ன சொன்னார், 2 வாரம் டைம் நான் முடிவெடுக்கிறதுக்கு. இஸ்ரேல் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குது, இஸ்ரேலுக்கு ஆதரவான வலுவான யூத லாபி இயங்குது அமெரிக்காவில். அவங்க இந்த போரில் ஈரான் கை ஓங்கி விட்டால் இஸ்ரேல் இந்த அயன் டோம் மற்ற பாதுகாப்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஏற்கனவே 23 அக்டோபர் தாக்குதல்லையே ஹமாஸ் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு காட்டிட்டாங்க. அதுல நல்லது கெட்டது எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்துல இஸ்ரேலினுடைய பலவீனம் வெளிப்பட்டு ஈரான் என்கிற தேசமே அழிந்து போகும் என்றால் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம். எந்த எல்லைக்கும் போவோம், எந்த எல்லைக்கும் போவோம். அது ஒண்ணுதான். மற்றபடி நாங்க ஒண்ணு சும்மா ஒரு மிரட்டுறதுக்காக அதுக்காக இதுக்காக. ஏன்னா அணு ஆயுதம் என்பது ஒரு பேரழிவு கருவி. அது அதனால எந்த நாட்டு மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பின்னணியில இவங்க இன்னைக்கு இஸ்ரேல் தோற்று ஓடக்கூடிய ஒரு நிலை வந்துடுச்சு. இதுவரைக்கும் அவனுக்கு வரலாற்றில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. அமெரிக்கா, ரஷ்யாவோ சைனாவோ தலையிட்டால் இவங்க தீர்ந்து போன கருவிகளை திருப்பி ரெப்ளனிஷ் பண்ணலாம், இன்னும் அதிகமான தற்காப்பு முயற்சிகளுக்கு உதவலாம், ஐநாவில் உலக அரங்கத்தில் இவர்களுக்கான குரலை எழுப்பலாம். இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அந்த நிலை வந்துச்சு, அவங்க உதவ ஆரம்பிச்சாங்கன்னா ஈரானின் கை இன்னும் வலுப்படும். இஸ்ரேல் ஏற்கனவே நலிவுற்ற நிலையில் தான் இருக்கு. இப்ப இந்த நிலையில அவங்க எல்லாம் தலையிட்டாங்கன்னா வரும். இதெல்லாம் ட்ரம்ப் கணக்கிறார். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தியாகு ஐயா அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஈரான் இஸ்ரேல் இடையே போர் உச்ச நிலையில அடைந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா அமெரிக்காவோட தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யா, சீனா, நார்த் கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலே எதிர்பார்க்கப்பட்டபடி இந்த வாரத்தினுடைய இறுதியில் தாக்குதல் நிறுத்தப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விடியற் காலையிலேயே ஒரு செய்தி விட்டது. 3 அணு ஆலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் நடத்தி விட்டோம். வி ஆர் ஃபார் பீஸ், இது பீஸை நிலைநாட்டுவதற்கு தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பீஸுக்கு நேர்முரணான ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரு. ஒன்று அமைதியை இதில் ஏற்படுத்தும், அல்ல என்றால் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் தரப்பிலே அந்த ஈரானுடைய உயர் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடாட்டாலும் கூட அந்த அரசனுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறது என்றால், அந்த பகுதிகளிலே எந்த ஒரு அணு நிலையும் கிடையாது, நாங்கள் ஏற்கனவே டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது, பேரிழப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்ற பதில் எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கிறது. உச்சத்தை அடைந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? போர் உச்சத்தை அடைந்து விட்டது என்று இப்ப கருத முடியாது. போர்ல இது இன்னொரு கட்டம். அமெரிக்காவினுடைய நேரடியான போர் தலையீடு தொடங்கி இருக்கு. இன்னும் கூட தீவிரமடையலாம். வேறு சில நாடுகள் ஏற்கனவே உதவி கொண்டிருக்கிறாங்க. அரசதந்திர முறையிலும்
அறம் சார்ந்தும் அரசியல் வகையிலும் உதவி கொண்டிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு நேரடியாக தலையிடலை. ஆயுதங்கள் கொடுக்கலாம், சில தற்காப்பு கருவிகள் கொடுக்கலாம், ஐநாவில் ஆதரித்து பேசலாம். என்ன நாம் புரிந்து கொள்ளணும்னா, இந்த போரின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போவது இந்த கருவிகள் அல்ல, இந்த அறிவியல் தொழில்நுட்பம் அல்ல. இதை தாண்டி வரலாற்று முறையில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, இந்த போரை நடத்துகிற அரசுக்கும் இராணுவத்திற்கும் பின்வலுவாக இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. இப்ப ரெண்டு தரப்பு, ஒன்னு ஈரான் தரப்பு, இன்னொன்னு இஸ்ரேல் தரப்பு. இப்ப ஈரான் 79ஆம் ஆண்டு நடைபெற்ற இஸ்லாமிய புரட்சி தொடங்கி இன்று வரையிலும் அவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் உண்டு. இப்போ குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, இடதுசாரிகள் இருக்காங்க, வலதுசாரிகள் இருக்கிறாங்க, மத தலைமையை எதிர்க்கிறவங்க ஆதரிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் ரெண்டு செய்திகளில் அவர்கள் உறுதியாக விடாப்பிடியா இருக்கிறாங்க. ஒன்று அமெரிக்க வல்லரசுக்கான எதிர்ப்பு. நீங்க ஈரான்ல நீங்க யாராக இருந்தாலும் அமெரிக்க வல்லரசுக்கு ஆதரவாக ஈரானியர்கள் யாரும் இல்லை. அப்படி ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு தனிநபரோ கிடையாது. ஈரான் முழுவதும் அமெரிக்க வல்லரசுக்கு எதிரானது. ஏன்னா ஏற்கனவே ஈரானில் மன்னர் ஷாவினுடைய ஆட்சி நடைபெறுகிற காலத்தில் அமெரிக்காவினுடைய கைப்பாவை ஆட்சியாகத்தான் அது கருதப்பட்டது. பழைய அயத்தொல்லா கொமேனியினுடைய தலைமையில் தான் அதை எதிர்த்து புரட்சி நடந்து அது இஸ்லாமிய புரட்சின்னு அழைக்கப்படுது. அந்த மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நின்றார்கள். பிறகு அமெரிக்க தூதரகத்தையே ஒரு பிணை கைதிகளாக அந்த தூதர்களை பிடிச்சு வச்செல்லாம் சிலவற்றையெல்லாம் செஞ்சாங்க. தொடர்ச்சியா இது நடக்குது. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, இஸ்ரேல் எதிர்ப்பில் அவர்கள் உறுதியா இருக்கிறாங்க. இவ்வளவுக்கு அவங்க ஒரு அரபு நாடு அல்ல, ஒரு முஸ்லீம் நாடுன்னு பார்த்தாலும் இவங்க ஷியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவங்க. ஆமா, பாலத்தினரில் பெரும்பாலும் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். ஆமா, இந்த வேறுபாட்டெல்லாம் கருதல் அவங்க இஸ்ரேல் எதிர்ப்பில் உறுதியா இருக்கிறார். இஸ்ரேல் எதிர்ப்பு என்பதே அமெரிக்க எதிர்ப்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு தான். இந்த போரை இஸ்ரேல் நடத்துதுன்னா மக்கள் தொகையிலையும் நிலப்பரப்பிலும் அது ஒரு சிறிய நாடு. சுற்றி இருக்கக்கூடியவை எல்லாம் அரபு நாடுகள். இது ஒன்று யூத நாடு, யூத வெறியை அடிப்படையாக கொண்ட நாடு, ஜியோனிச ஆட்சி. ஆமா, ஜியோனிச ஆட்சி. இங்கு ஈரான்ல மக்கள் தொகையும் அதிகம், நிலப்பரப்பு அதிகம், பண்பாட்டு துறையிலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இந்த ஆயுத தொழில்நுட்பங்கிறது இன்னைக்கு ஒரு நாடு மேன்மை கொண்டாட முடியாது. ஏன்னா வெகு சுலபமாக அமெரிக்காட்ட என்ன இருக்கோ அது இது ருஷ்யா கிட்ட இருக்குது அல்லது சைனா கிட்ட இருக்குது. இது சுலபமா வாங்கி கொள்ள முடியும். அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஈரானிடம் போதிய அளவுக்கு எண்ணெய் வளம் இருக்கு. பல நாடுகளுக்கு அது எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு. சவுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரிய அளவில் எண்ணெய் வளம் உள்ள நாடு. ஈராக்கு அந்த போர்ல எல்லாம் கொஞ்சம் நலிஞ்சு போனதுக்கு பிறகு இல்லை. ஏற்கனவே ஒரு போரில் நீண்ட போர் நடத்திய ஒரு பட்டறிவு அவங்களுக்கு இருக்கு. 8 ஆண்டு காலம் அவங்க ஈராக்கோடு சதாம் ஹுசைன் இருக்கிற காலத்தில் போர் புரிந்தார்கள். அந்த நேரத்தில் சதாம் ஹுசைனை ஈரானுக்கு எதிராக திருப்பியதே அமெரிக்கா தான். அதை எதிர்த்து அவங்க தாக்கு பிடிச்சு நின்னாங்க. ஆக எந்த வகையிலும் ஈரான் பலவீனமாக இல்லை, வலுவாக இருக்கிறது, ஒன்றுபட்டு இருக்கிறது. ஈரானிய மக்களுடைய முழு ஆதரவையும் பெற்றிருக்கிறது. இவங்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இருக்குது, ஹமாஸ் இருக்குது, ஹவுதிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இவங்க பிராக்சிஸ்ன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இஸ்ரேல் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. ஒரு நேரம் ஒருத்தர் தாக்குறாங்க, இன்னொருத்தர் அமைதியா இருக்கிறாங்க. அதை வச்செல்லாம் அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க எதிர்ப்பு முன்னணி. அவங்க அந்த முன்னணியில அந்த ஒரு நேரத்துல ஹமாஸ் தாக்குது, இன்னொரு நேரத்துல ஹிஸ்புல்லா தாக்குது. ஹிஸ்புல்லாலாம் மிக வலுவான ராணுவம், லெபனான்ல இருக்கக்கூடிய. ஆமா, இஸ்ரேலினுடைய வரலாற்றிலேயே தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேலை வெளியேற செய்கிற அளவுக்கு ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்திய அமைப்பு ஹிஸ்புல்லா தான். இப்ப இந்த அமைப்பினுடைய சில தலைவர்களை கொண்டுட்டாங்க, இவங்களுடைய சில தலைவர்களை கொண்டுட்டாங்க.
இப்போ ஈரானிய தலைவரையே நாங்கள் கொல்ல போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஈரானிய தலைமை எல்லாத்துக்கும் அநியமா இருக்கிறாங்க. ஒரு 6 விஞ்ஞானிகளை கொன்னுட்டா நாட்டில் விஞ்ஞானிகளே இருக்க மாட்டாங்களா? சில தளபதிகளை கொண்டுட்டா வேறு தளபதிகளே இருக்க மாட்டாங்களா? இன்னும் பார்க்க போனால் கொல்லப்பட்ட தளபதியை காட்டிலும் அதிக வீரத்தோடு அதிக தீரத்தோடு போராடக்கூடிய புதிய தளபதிகள் அவங்க இடத்துக்கு வருவார்கள். இளம் விஞ்ஞானிகளை எத்தனையோ பேரை அவங்க பயிற்றுவிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த விதத்திலும் அவங்க ஒரு பின்தங்கிய நாடெல்லாம் கிடையாது. இந்த நீங்க பக்கத்தில் இருந்த சிரியாவில், லெபனான்ல, ஜோர்டான்ல இப்படியெல்லாம் தலையிட்டு செய்ததை போலலாம் ஈரான்ல உங்களால் அதை செய்ய முடியாது. அதனால வேண்டி இந்த இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஏன்னா இஸ்ரேலிய அமைப்பு, இஸ்ரேலிய சமுதாயம் இன்னைக்கு பிளவுண்டு இருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ளேயே ஈரானை ஆதரிக்கக்கூடிய, பாலஸ்தீனர்களை ஆதரிக்கக்கூடிய கிளர்ச்சிகள் வலுத்துக்கிட்டு இருக்கு. எங்களை மன்னித்து விடுங்கள் ஈரானியர்களே, நாங்கள் இதற்கு பொறுப்பில்லை என்று யூத மக்களே சொல்றாங்களா? யூத மக்கள் இஸ்ரேல் கொடியோட ஊர்வலம் போறாங்க. இஸ்ரேல் கொடியோட? ஆமா, ஹமாஸுக்கு சொல்றாங்க எங்க பிணை கைதிகளை தயவு செய்து விட்டுடுங்க, ஆனா இந்த போருக்கு நாங்க மக்கள் பொறுப்பு இல்லை, நெட்டன்யாகுவினுடைய பதவி வெறிதான் பொறுப்பு. இந்த நெட்டன்யாகு மேல இருக்கிற கோபத்தை எங்கள் மீதான கோபமாக காட்டாதீர்கள், தயவு செய்து நீங்கள் போரை நிறுத்தி விடுங்க. அவங்க ஹமாஸ்ல இதை நோக்கி காசா முனையில் வாழக்கூடிய மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பதற்காக இஸ்ரேலிய கொடிகளை பிடித்து கொண்டு எல்லைக்கு ஊர்வலமா போறாங்க. அதை இஸ்ரேல் தடுத்து நிறுத்துது. அப்ப இஸ்ரேலிய சமுதாயம் பழைய போர்கள்ல 1967 நடைபெற்ற போர், 73 நடைபெற்ற போர், அதற்கு பிறகு நடந்திருக்கிற பல்வேறு மோதல்கள், இதுல எல்லாம் ஒரு வென்றுபட்டு நின்றது மாதிரி இன்னைக்கு ஒன்றுபட்டு இல்லை. அப்ப எல்லாம் அவங்களுக்கு அழிஞ்சு போயிடுவோம், இல்லைன்னா நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற உணர்வு இருந்துச்சு. இப்ப என்னன்னா நாம் இந்த போரை நடத்தினால் அழிந்து போவோம் என்ற அச்சம் அவங்களுக்கு வந்துடுச்சு. எப்படியா இந்த போர்ல இருந்து பின்வாங்கிடணும், இதுக்கு நீங்க அமைதிக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. ஈரானுக்கு வேண்டுகோள் கொடுக்குறாங்க, ஹமாஸ்க்கு வேண்டுகோள். அமெரிக்காவில் என்ன நிலை? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ட்ரம்ப் கிட்ட இருக்கிற தடுமாற்றங்கள், இவர் அங்கேருந்து இங்கே ஓடி வர்றாரு, ஒரு நேரம் ஒன்று பேசுறாரு, நான் போரையே எதிர்க்கிறேன். கடந்த காலத்துல அமெரிக்க அதிபர்கள் ஒபாமாவும் அவரு ஒரு பேர் என்ன, இவருக்கு முன்னாள் ஜார்ஜ் புஷ், இப்ப கடைசியா இருந்தார் பாருங்க பைடன், இவங்கெல்லாம் முட்டாள்தனமான கொள்கையை கடைபிடிச்சாங்க. அதனாலதான் உலகத்துல அங்கங்க போர் நடந்துச்சு. நான் அப்படிலாம் இல்லை, நம்ம அமெரிக்க வீரர்கள் ஈராக்ல போய் செத்துட்டாங்க, ஆப்கான்ல போய் செத்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், போர் இல்லாம நான் செஞ்சு கொடுக்குறேன் என்றெல்லாம் பேசிட்டு இருந்தவர். இப்ப ஏன் அவர் இந்த முடிவுகள் எப்படி எடுக்கிறாருன்னு சொன்னா, அவங்க இன்றைக்கு இருக்கிற சூழல்ல அமெரிக்க சமுதாயத்துல போர் எதிர்ப்பு கண்ணோட்டம் வலுத்து இருக்கு. இப்ப அங்க நிறைய பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் கல்லூரிகள்ல நடந்துச்சு, பல்கலைக்கழகங்கள்ல நடந்துச்சு, இப்ப நியூயார்க்ல நடக்குது. இதுல கலந்துக்கிறவங்க யாரு? அமெரிக்காவில் இருக்கிற பாலஸ்தீனர்கள் மட்டுமா? அமெரிக்காவில் இருக்கிற முஸ்லீம்கள் மட்டுமா? இல்ல, அமெரிக்கர்கள் கலந்துக்கிறாங்க. வெள்ளையர்கள், கருப்பர்கள், எல்லா தரப்பட்டவர்களும் கலந்துக்கிறாங்க. From the river to the sea, Palestine shall be free. ஆற்றிலிருந்து கடல் வரைக்கும் பாலஸ்தீனம் விடுதலை பெறுங்கிற அந்த முழக்கத்தை எழுப்பக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க பாருங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, மதச்சார்பற்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மதத்துக்காகவோ இனத்துக்காகவோ அல்ல, அமைதி வேண்டும், அமெரிக்க கொள்கைக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, உலகெங்கும் பல நாடுகள்ல, நியூயார்க்ல, பான்ல, பெர்லின்ல, டொரண்டோல, பிரிட்டன், லண்டன்ல, இந்த நகரங்கள்ல பூரா தொடர்ந்து பாலஸ்தீன ஆதரவு கிளர்ச்சிகள், போராட்டங்கள் நடக்குது. ஏற்கனவே இந்த உலகப்போர்ல போர் நிறுத்தம் ஏற்பட்ட நாளில் உலகம் பூரா பெரிய அளவில் நடந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடக்குது. இதுல 2 விதமா எடுக்கிறாங்க, பாலஸ்தீனத்தினுடைய உரிமைக்காக, இரண்டாவது ஈரானுக்காக. அப்ப இது 2 ஒன்றோடு இணைந்ததாயிடுச்சு. இந்த போரில் ஈரான் வெற்றி பெறுமானால் பாலஸ்தீனத்திற்கான ஒரு விடியல் பிறக்கும். பாலஸ்தீனர்கள் வெற்றி பெற்றால் ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படும். இது 2 ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. இப்ப இதுல அமெரிக்க சமுதாயம் ஒன்றுபட்டு இல்லை. ஒரு காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் இது போன்ற முடிவுகளை எடுப்பது ரொம்ப ஜனநாயகம் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும்.
அதிபர் முடிவெடுக்கிறாரு, செனட்ல விவாதிக்கிறாங்க, காங்கிரஸ்ல விவாதிக்கிறாங்க, பத்திரிகைகள்ல எழுதுறாங்க. ஆனா இதெல்லாம் வெளி தோற்றம். ஒரு டீப் பாலிடிக்ஸ் அங்க ஒண்ணு இருக்குது. கண்ணுக்கு தெரியாத முறையில மறைவில் இருந்து கொண்டு இவை எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவர்கள். அதுல ராணுவ தலைமை இருக்கு, பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, அவங்க பல கண்ணோட்டங்களை மேற்கொள்றாங்க. இந்த போர் நீடிக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு வலுவான பிரிவினர் இருக்கிறாங்க. இதே போல உக்ரைனுக்கும் ருஷ்யாவுக்குமான போர் நீடிக்கணும்னு விரும்பக்கூடியவங்க இருக்காங்க. யார் அவங்க? அவங்க தான் இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய தொழில் துறை என்பது ஆயுத உற்பத்தியை சார்ந்து இருக்கு, போர் விமானங்களை சார்ந்து இருக்கு. போயிங் உற்பத்தி ஆகணும், ராக்கெட்டுகள் உற்பத்தி ஆகணும், ஏவுகணைகள் உற்பத்தி ஆகணும். இங்கு எங்க போர் நடந்தாலும் இந்த கழுகுகளுக்கு அது கிடைக்கும், பணம் கிடைக்கும். இதுதான் அவங்க பார்வை, முக்கியமான பார்வை. அதனாலதான் போரை ஆதரிக்கிறாங்க. மற்ற நாடுகள் மருத்துவ கருவிகளை ஏற்றுமதி பண்ணுது, மருந்துகளை ஏற்றுமதி பண்ணுது. அமெரிக்கா சாவை ஏற்றுமதி பண்றது, மரணம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. இப்ப இந்த அதிபர் பலவற்றை கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அமெரிக்க வீரர்கள் நிறைய பேர் போய் செத்துட்டாங்க பாருங்க. வியட்நாம்ல போய் அமெரிக்காவினுடைய 50 நாடுகளையும் சேர்ந்த ஸ்டேட்ஸ், நம்ம இங்க மாநிலம் அவங்க நாடு, 50 நாடுகளையும் சேர்ந்த வீரர்கள் வியட்நாமில் இறந்து போனார்கள். வாஷிங்டன் மால்ல வியட்நாம் வால் என்று ஒரு வால் இருக்கு, ஒரு சுவர் இருக்கு. இந்த சுவர்ல 50 மாநில பெயர்கள் எழுதியிருக்கும், 50 நாட்டோட பேரும், நியூயார்க், வாஷிங்டன், எல்லாத்தையும். ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் போய் போரில் இறந்தவர்களுடைய பெயர்கள் அங்க எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பகுதிகளில இருந்து வரக்கூடிய அந்த இறந்து போனவர்களுடைய உறவினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க அங்க மண்டியிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. நான் பார்த்திருக்கேன், நேரா போய் பார்த்தேன். ஆமா, யுஎஸ்ஏ இந்த இடத்தையே போய் பார்த்தா அந்த இடத்துல நின்று நான் படம் கூட எடுத்துக்கேன். நான் கூட வேடிக்கையா சொல்றது உண்டு, டெல்லியில ஒரு ஈழம் வாழ் அமைச்சிருங்க, இந்தியாவில இருந்து எந்தெந்த மாநிலத்திலிருந்து இங்க செத்தா, வியட்நாம்ல அமெரிக்கா செத்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு பல்வேறு உணர்வுகள் கலந்த நிலை. சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் வலுவா இருக்குது உங்களுக்கு. அதனாலதான் வியட்நாமுக்கு எதிராக, வியட்நாம் போருக்கு எதிராக அவ்வளவு பெரிய இயக்கத்தை அவர்களால் உருவாக்க. இவ்வளவையும் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவால் கொமேனி முடிவெடுத்து விட்டார், மக்கள் செயல்படுறாங்கன்னு ஈரான் செயல்படுற மாதிரிலாம் செயல்பட முடியாது. இப்ப இதுவே அவர் என்ன சொன்னார், 2 வாரம் டைம் நான் முடிவெடுக்கிறதுக்கு. இஸ்ரேல் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குது, இஸ்ரேலுக்கு ஆதரவான வலுவான யூத லாபி இயங்குது அமெரிக்காவில். அவங்க இந்த போரில் ஈரான் கை ஓங்கி விட்டார். இஸ்ரேல் இந்த அயன் டோம் மற்ற பாதுகாப்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஏற்கனவே 23 அக்டோபர் தாக்குதல்லையே ஹமாஸ் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு காட்டிட்டாங்க. அதுல நல்லது கெட்டது எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்துல இஸ்ரேலினுடைய பலவீனம் வெளிப்பட்டுடுச்சு. இப்ப திரும்ப திரும்ப ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள்ல இந்த கருவிகள்லாம் உன்னை காப்பாத்தாது என்பதை நிரூபிச்சுட்டாங்க. காட்சிகள்லாம் பாக்குறோம், கடுமையான பாதிப்புகள் உள்ளாக்கி இருக்கு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு உன்னோட அயன்டோமை உடைக்கிறதுக்கும் நம்ம கிட்ட கருவிகள் இருக்குன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா சார், அணு உலைகளை டார்கெட் பண்ணி அமெரிக்கா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அஜெண்டா, அடுத்த கட்ட அஜெண்டா என்ன? அதாவது இது இஸ்ரேலை இத டச் பண்ணோம்னா மனித குலத்துக்கே ஒரு மாபெரும் ஒரு அழிவு. அவங்க அணு ஆயுதங்கள் தங்களிடம் இல்லை என்று ஈரான் அறிவிச்சிருச்சு. அவரு காமேனி என்ன சொல்றாருன்னா, எங்க இஸ்லாத்தின் கோட்பாடுகளுக்கு அணு ஆயுத போர் எதிரானது, அணு ஆயுத போரை எங்கள் இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு இஸ்லாமிய சமயப்பற்று மிக்க ஒரு நாட்டினுடைய தலைவர் இதை சொல்லிட்டு எப்படி அணுகுண்டு போட முடியும்? முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், ஈரான் என்கிற தேசமே அழிந்து போகும் என்றால் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம், எந்த எல்லைக்கும் போவோம், எந்த எல்லைக்கும் போவோம். அது ஒண்ணுதான். மற்றபடி நாங்க ஒன்றும் சும்மா ஒரு மிரட்டுறதுக்காக அதுக்காக இதுக்காக. ஏன்னா அணு ஆயுதம் என்பது ஒரு பேரழிவு கருவி அது. அதனால எந்த நாட்டு மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பின்னணியில இவங்க இன்னைக்கு இஸ்ரேல் தோற்று ஓடக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. இதுவரைக்கும் அவனுக்கு வரலாற்றில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. அரபு நாடுகளை பூரா மிரட்டியாச்சு, பாலஸ்தீனர்களை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இது ஒரு மிகப்பெரிய ஆமா, நிச்சயமா. இதுல அமெரிக்கா எந்த விதத்திலேயாவது தலையிட்டு
ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வந்து ஏதாவது சில கண்டிஷன்ஸ் போட்டு முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. புத்தின் தலையிடுறார், அவரு கூப்பிட்டு பேசுறாரு. என்னோட அடுத்த கேள்வி அதுதான் சார். இப்போ ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு பேக்கப்பா அமெரிக்கா வந்து செயல்படுது, அவங்க தான் வெப்பன்ஸ் எல்லாம் பண்றாங்க, தாக்குதலும் இப்ப நடத்திருக்காங்கன்னு பொழுது, ஈரானுக்கு பின்னணியில வந்து சீனாவும் ரஷ்யாவும் வந்து ஆதரவுகள் வந்து தெரிவித்து கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க, வான் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா வந்து இதுல நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். இப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல ரஷ்யா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யும், சீனா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யும், நார்த் கொரியா அதிபர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்வார், அமெரிக்கா இது மாதிரியான அத்துமீறல்களில் ஈடுபடும் போது அவர்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? இந்த போருடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, இந்த போரோட தனித்தன்மை இதுவரை நேருக்கு நேர் நடைபெறுகிற சண்டை அல்ல. ஹமாஸோட நேருக்கு நேர் மோதினாங்க. பழைய 6 நாள் போர் 67 நேருக்கு நேர் மோதினாங்க. இப்படி மாறி மாறி நடத்தி நேருக்கு நேர் மோதினாங்க. இதுவரைக்கும் இது தரையில் இந்த போர் நடக்கல. பூராவுமே வான்வழிதான். அதனால உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சில இழப்புகள் ஏற்படுத தவிர சண்டை போட்டு இத்தனை சிப்பாய்கள் செத்தார்கள். இப்ப உக்ரைன் ருஷ்ய போர் அப்படி கிடையாது. அவங்க கிரிமிய போர்ல அதுக்கு பிறகு நடக்கிற போர்ல பூரா 2 தரப்புலையும் உயிர் சேதங்கள் பெரிய அளவுல ஏற்படுது. இதுல அந்த மாதிரி பெரிய அளவுல ஏற்படல. பயன்படுத்தப்பட்டிருக்கிற கருவிகள், அவற்றினுடைய அழிவு சக்தி, அதற்கு ஆகக்கூடிய செலவு, இதோடு ஒப்பிட்டால் பெரிய சேதம் ஏற்படல. தலையீடு என்பது எப்படி வரணும்? அமெரிக்கா, ருஷ்யாவோ சைனாவோ தலையிட்டால் இவங்க தீர்ந்து போன கருவிகளை திருப்பி ரெப்ளனிஷ் பண்ணலாம், இன்னும் அதிகமான தற்காப்பு முயற்சிகளுக்கு உதவலாம், ஐநாவில் உலக அரங்கத்தில் இவர்களுக்கான குரலை எழுப்பலாம். இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அந்த நிலை வந்துச்சு, அவங்க உதவ ஆரம்பிச்சாங்கன்னா ஈரானின் கை இன்னும் வலுப்படும். இஸ்ரேல் ஏற்கனவே நலிவுற்ற நிலையில் தான் இருக்கு. இப்ப இந்த நிலையில அவங்க எல்லாம் தலையிட்டாங்கன்னா வரும். இதெல்லாம் ட்ரம்ப் கணக்கிறார். இப்ப ஈரானுடைய கோரிக்கை, இஸ்ரேலுடைய கோரிக்கை இந்த அணு உலைகள் மீது குண்டு போட்டேன்னு சொல்றதெல்லாம் இல்லை. இது ஏற்கனவே போட்டெல்லாம் பார்த்தாச்சு. 2வது, இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஈரான் நீ வா குண்டு போடு என்று திறந்து வச்சுக்கிட்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் சுலபமா இடத்த மாற்றிக்குவாங்க, திசை திருப்புவாங்க. நீ 3 இடத்துல போட்டீங்கன்னா அவங்க 30 இடத்துல வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க நோக்கம் வேற ஒண்ணு இருக்கு. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இவங்க வைத்துக்கொண்டு அணுகுண்டு தயாரிப்பதற்கான சில நிலையங்களை 90 அடி ஆழத்துல 100 அடி ஆழத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரு மலைக்கு கீழே கொண்டு போய் குடைந்து வச்சிருக்காங்கலாம் சொல்றாங்க பாருங்க. அங்க அதை தகர்ப்பதற்கான குண்டுகளோ ஆயுதங்களோ இஸ்ரேலிடம் இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம்? அமெரிக்கா அது கையில இன்னும் கொடுக்கல, அவ்வளவுதான். அமெரிக்கா தான் இதை செய்ய போறாங்க. இப்ப அதுதான் அந்த போர்ல நீங்க சொல்ற உச்சம் என்பது அப்பதான் வரும். அதுக்குதான் அவர் 2 வாரம் டைம் கேட்டார். இந்த பங்க் பஸ்டர்ஸ் சொல்லி அந்த குண்டுகள் ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட குண்டுகள், அது வந்து உள்ள போய் தான் வெடிக்கும். மேல தலைக்கு மேல வெடிக்காது, நுழைந்து உள்ள போகும். எவ்வளவு ஆழம் போகுதோ அவ்வளவு ஆழம் போனதுக்கு பிறகு உள்ள போய் வெடிக்கும். அதுதான் அந்த மாதிரி இதை பயன்படுத்துறது தான் இப்ப பிரச்சனை. இது அமெரிக்கா கிட்ட இருக்கு, ருஷ்யா கிட்ட இருக்கும், சைனா கிட்ட இருக்கும். நீங்க இது போல கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க கொடுக்கலாம். இஸ்ரேல் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிற நாடு, வெளியில் அறிவிக்காமல் வைத்திருக்கிற நாடு. இல்லைன்னு சொல்லுங்க இஸ்ரேல. இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இல்லைன்னு அமெரிக்கா சொல்லட்டும், அவங்க யாரும் சொல்லல. ஆனா ஈரான் என்னிடம் அணு ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஈரான் வந்து நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டில கையெழுத்து போட்ட நாடு. இஸ்ரேல் அப்படி எதுலையும் கையெழுத்து போடாத நாடு. அமெரிக்கா அவங்க இஷ்டத்துக்கு ஆயிரக்கணக்கில் அணுகுண்டுகளை குவிச்சு வச்சிருக்கிற நாடு. இவங்க போய் ஈரான் மேல குற்றம் சாட்டினா என்ன அர்த்தம்? அதனால இது வந்து உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஈரானிய மக்கள் இதுக்கு பணிய மாட்டார்கள். உலகத்தின் ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இந்த ஈரானுடைய அப்பர் ஹேண்ட் எடுக்கும் பட்சத்திலே அது காசாவுக்கு, அதாவது காசா பலஸ்தீன் மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது இஸ்ரேல் அதாவது அமெரிக்காவுடைய இந்த போர் துருத்தல் வந்து வெற்றி பெற்றது என்றால் இஸ்ரேலுடைய அப்பர் ஹேண்ட் உயர்ந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்க கடைசி சொல்லியிருந்தீங்க. இதுல இறுதியான ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, காசால கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா வந்து ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு. இன்னமும் கூட இந்த போர்ல கூட கடுமையான சேதங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த காசால உள்ள அப்பாவி மக்களை வந்து படுகொலை செய்யறதுல வந்து இன்னும் கூட எந்த ஒரு காம்ப்ரமைஸும் செய்யாம
உணவுக்கு கியூல நின்றவங்க எல்லாம் கூட சுட்டு தள்ளுறதா இருக்கட்டும், ஈவு இறக்கமின்றி படுகொலை செய்யறது வந்து இன்னும் கூட அது சளைக்காம இஸ்ரேல் செய்து கொண்டு தானே சார் இருக்கு அந்த ஜெனோசைட். இது வந்து ஒரு மிகப்பெரிய துயரம். இந்த துயரத்தை முற்றுப்புள்ளி என்ன சார்? அதான் முற்றுப்புள்ளி என்பது இஸ்ரேலே அதுக்கு எதிராக திரும்புறது தான். அந்த மக்களே ரெவல்யூஷன் பண்றீங்க. நெட்டன்யாகுவுக்கு ஒரு பேர் உண்டு, இஸ்ரேல்ல உண்டு. கொரோனா பீரியட்ல நெட்டன்யாகுவினுடைய ஊழலை எல்லாம் எதிர்த்து, நீதிமன்றங்களை தலையிடுறதெல்லாம் எதிர்த்து, புதிய சட்டங்கள் கொண்டு வரதை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. எப்படி செஞ்சாங்கன்னா, நீங்க இந்த மாஸ்க் போட்டுக்கணும், இவ்வளவு இடைவெளி விட்டு தான் நிக்கணும். அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பெருந்தொற்று கால விதிகளுக்கு உட்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்ப அவங்க எழுப்பின முழக்கம் என்ன தெரியுங்களா? மிஸ்டர் கிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர்னு பேரு கிடையாது, அவர் ஒரு கிரைம் மினிஸ்டர். அவ்வளவு தனிமைப்பட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு அமைச்சரவையில் கூட அவருக்கு முழு ஆதரவு கிடையாது. எதிர்கட்சிகள் எதிராக இருக்கிறாங்க. இவரை விட தீவிரமான வலதுசாரிகளும் இருக்கிறாங்க அங்க. ஆமா, அமைச்சரவையிலேயே இருக்கிறாங்க. குழந்தைங்க செத்தா கவலைப்படாத, சாகட்டும், செத்தாதான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்புன்னு வெளிப்படையா சொல்லக்கூடிய குழுக்கள் அங்க இருக்கிறாங்க. சட்டவிரோதமாக போய் மேற்கு கரையில் புதிய புதிய குடியேற்றங்களை ஏற்படுத்துவது, குடியேறிகளுக்கு ஆயுதம் வழங்குவது, பாலத்தினராய் இருப்பதே குற்றம். அப்படி பாலத்தினால தாக்குவது அடிக்கடி நடக்குது. இப்பயும் இந்த மேற்கு கரை குடியேறிகள்கிட்ட நடக்குது. இவர்கள் இஸ்ரேலிய சமுதாயத்திடமிருந்து மென்மேலும் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அரபு நாடுகள் இஸ்ரேலோடு எந்த தொடர்பும் வச்சுக்க முடியாது. ஏற்கனவே I2U2 ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இந்தியா, இஸ்ரேல், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுஎஸ். இவங்க இது வந்து வெஸ்ட் ஆசியன் குவாடுன்னு பேர். மேற்காசியாவினுடைய 4 தரப்பு கூட்டு. இந்த கூட்டுல இருந்து கொண்டுதான் இதெல்லாம் செய்யுது. அதாவது இது ராணுவ கூட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த காலத்துல மாதிரி இப்ப யாரும் ராணுவ கூட்டுன்னு வெளிப்படையா அமைக்கிறது இல்லை. பேர்சோ, நாட்டோ, சென்டோ, சீட்டோ மாதிரிலாம் இன்னைக்கு அமைக்கிறது இல்லை. இப்ப இந்தியா இங்க ஒரு சீனாவை சமாளிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, இது ஒரு குவாட்ரிலேட்டரல் டயலாக்னு பேர். 4 பேர் உரையாடுறாங்களாம். ஆனா கடற்படை பயிற்சி எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான கூட்டுகள்லாம் உடையும். இப்ப இந்தியாவில் நம்ம என்னத்துக்கு போராடணும்? நான் அன்னைக்கு பேசும்போது கூட அதான் சொன்னேன். இந்தியாவில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நீங்க வந்து ஒரு கிரெட்டா துன்பெர்க் வந்து 4 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு படகுல உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகள் உதவி அனுப்புறாங்க. இந்தியா என்ன பண்ணுது? நாங்க உதவி பண்ண விரும்புறோம், நீ யார் தடுக்கிறதுக்கு? அப்ப இந்த போராட்டங்கள் வலுப்படணும். அவனோடு ராணுவ ஆயுதங்கள் விற்பனை நடக்குது. ஆயுதம் வாங்குறாங்க, விற்கிறாங்க. பெகாசஸ் உளவு நிறுவனத்துக்கான உளவு கருவிகள் எங்க இருந்து வாங்கினாங்க? இஸ்ரேல்கிட்ட தானே வாங்கினாங்க. இப்ப இஸ்ரேலுடனான உறவை முறித்துக்கொள். நமக்கு இந்தியாவுக்கு ஒரு வரலாற்று பாரம்பரியம் இருக்கு, பாலத்தின் ஆதரவு பாரம்பரியம். பாலத்தின மக்களின் பக்கம் இல்லை. ஐநாவில் வந்து கொண்டு வந்த எல்லா தீர்மானங்களையும் இந்தியா விலகி நிற்கிறது. ஆனா இந்த பிஜேபி அரசு முற்றிலுமாக அந்நியப்பட்டு இஸ்ரேலோடு மிகுந்த நெருக்கமாக இந்துத்துவம், அந்த சியோனிசம், 2 மத அடிப்படையிலான அரசியல் தத்துவங்கள். அவங்களுக்குள்ள இயல்பான கூட்டாளிகள். சிங்களம் எப்படி சிங்கள பௌத்தம் ஒரு பேரினவாத கோட்பாடோ, அது போல சியோனிசம், அது போல இந்துத்துவம், இதோட இணைஞ்சு இருக்கிறாங்க எல்லாரும். இவங்க எல்லாருக்கும் அமெரிக்க வல்லரசினுடைய ஆதரவு இருக்கு. இதை எதிர்த்து நின்னாகணும். இப்ப இவர் இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இவர் என்ன பண்றாரு? பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கூட்டு பேசுறேன்லாம் சொல்றாரு. ஏன்னா பாகிஸ்தான் அவரு அந்த ராணுவ தலைவரே ஒத்துக்கிட்டாலும், பாகிஸ்தான் பிரதமரே ஒத்துக்கிட்டாலும், பாகிஸ்தான் இந்த போரில் ஈரானை எதிர்த்து துரும்பும் அசைக்க முடியாது. செய்தால் அடுத்த நாள் பாகிஸ்தான் அரசுக்கு விழுந்துடும். இந்த ஒன்றை காரணமா வச்சு இம்ரான்கானே வந்து உட்கார்ந்துருவார். ஈரானைத்தான் ஆதரிக்கணும். இயல்பா முஸ்லீம்ங்கிற உணர்வு, பாலத்தீன மக்களுக்கான ஆதரவு உணர்வு, ஈரானுக்கான ஆதரவு, எல்லாமே அவங்க நிக்கிறாங்க. இவன் ஒரு வேலை கூப்பிட்டு லஞ்சு கொடுத்த உடனே அவங்க மாறிக்குவாங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. இவரு நீதான் போற நிறுத்தினா, நான்ல நிறுத்தினு கோவிச்சுக்கிட்டு இந்தியா உடனே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இவங்க பக்கம் சேர்ந்துற போதா? அதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது சேரணும்னா ஈரான்ல இருந்து வர்ற எண்ணெயை தான் அவங்க பார்க்கணுமே தவிர ட்ரம்பினுடைய உலரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தெளிவா அணி பிரிஞ்சு நிக்குது. இந்த அணியை உடைப்பதில் நாம் என்ன பங்கு வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அது காசா மக்களுக்கு
உதவியாக இருக்கும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல இந்த ஈரான் இஸ்ரேல் போர் சம்பந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸை எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நமது ஈ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.